வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம மாங்காய் ரசம் எவ்வாறு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முறை மாங்காய் ரசம் செஞ்சுட்டா நம்ம பிள்ளைங்க திரும்ப திரும்ப மாங்காய் ரசத்தையே தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் நான் சட்டி எடுத்திருக்கேன், பருப்பு சட்டி. அதிலே ஒரு மாங்காவை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மாங்காய் ரொம்ப அழிய வேகணும். இது அது ஒரு பக்கம் வேகட்டும். இது ரசம் மசாலா அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், எல்லாம் போட்டு ரசத்துக்கு நம்ம எப்படி ரசத்துக்கு கொரகொரப்பாக அரைப்போமோ தண்ணி சேர்க்காம அதே மாதிரி இதையும் அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இந்த மாங்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். மாங்காய் நல்லா அழிய வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த மாங்காவை எடுத்து நம்ம மசிச்சுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்குது, கையில் மசிக்க முடியாது. இது மாதிரி மாஸ்கர் இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணியிலே வச்சு மசிச்சுங்க. இப்போ மாங்காய் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், புளி நான் வாங்கின மாங்காய் இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இனிப்பாகிடுச்சு, செங்காயாக மாறிட்டுருக்கு. அதனால் நான் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வாங்குகிற மாங்காய் புளிப்பாக இருந்தீங்கன்னா புளி தேவையில்லை, ஓகேவா? புளிப்பாக இல்லைன்னா மட்டும் அந்த பட்சத்தில் இந்த புளி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு அந்த மாங்காய் கொட்டை, அந்த மேல் தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் எல்லாம் அதில் அலம்பி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் உப்பையும் சேர்த்து அதிலே அலம்பி ஊற்றிக்கலாம். ரசத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா கையில் கரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கரண்டி வச்சுட்டு அப்படியெல்லாம் பண்ணனா டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதை கூடவே ஒரு 4 தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு பெருங்காயப்பொடி, ரசத்தோட ஹைலைட்டே பெருங்காயப்பொடி தான். பெருங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ ரசம் வாசனையே மணமாக இருக்கும். அதன் பிறகு ஒரு தாளிப்பு கரண்டில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கூட்டி வச்சுருக்கிற ரசம் மசாலாவை அடுப்பில் ஏற்றிட்டு இந்த தாளித்து வச்சுருக்கிறத அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு மூடி போட்டுட்டோமா அது பொங்கி நுரை வரும்போது அற்புதமாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு நீங்களும் இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுவீங்க, விட மாட்டீங்க. அதன் பிறகு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். கொதி வந்ததும் இறக்கிடலாம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.